எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரர்களும் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அதுபோல ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம மத்தியில் வருகை இருந்திருப்பவர் சகோதரர் தினேஷ் என்ற அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சரி, நான் MBA முடிச்சிருக்கேன். MBA முடிச்சிருக்கீங்க. சொந்த ஊர்? சொந்த ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர். நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 7 வருஷம் கிட்ட. 7 வருஷம் ஆகுது. நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன மதத்தை பின்பற்றிட்டு இருந்தீங்க? இந்து மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஹிந்துல சில பிரிவுகள் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்களா? ஆக்சுவலா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்துல பிறந்தது பார்த்தீங்கன்னா வைணவம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாலோ பண்ணி சைவத்தை ஃபாலோ பண்ணி வந்திருந்தேன். எப்படி வைணவத்துல இருந்து சைவத்துக்கு வந்து என்ன காரணம்? இப்போ என்னோட கொள்கையை நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிருந்தேன். ஏன்னா இல்லை ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் இருந்தாலும் சரி, அவங்களோட இந்த விஷயத்தும் பார்த்தீங்கன்னா புகுத்த முடியாது, எடுக்கவும் முடியாது. அவங்களுக்கு வேதங்கள் இருந்துச்சு. அவங்க ஏதாவது தப்பு அதிகமாக இருந்தாலும் அவங்க விஷயத்துக்கு குறைகள் வந்து பார்த்துருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விஷயம் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் தான் நான் வந்து வைணவத்தை போய் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் போனதான் சைவத்தில் போனது. சைவத்தில் போனீங்க. சைவத்துல இருந்து அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரிலீஜன் போனீங்களா? சைவத்துக்கு அப்புறம் நான் வந்து சைவத்துக்கு வர முன்னாடி நான் வந்து ஸ்கூல் படிச்சதான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் தான். ஸோ அதனால் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் எனக்கு வந்து ஒரு ஃபில் கிடைக்கிறது. அதுலேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இறைவன் இவர் தான் சொல்லி இருக்குல்ல, பிதா சுதன் பரிசுத்தாவே சொல்லி இன்னொரு யாரோ ஒருத்தர் அதுக்கு வந்து காரணம் பண்ணியிருந்துச்சு. அது யாருன்னு சொல்லி தெரியல, ஆனால் கிளாரிட்டியா இல்லை. ஸோ அதுவும் இல்லைன்னு சொல்லி நான் ஒதுக்கிட்டேன். இல்லை, அந்த தேடல் உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சிச்சு? அந்த இறைவன் ஒருத்தன் தான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது. எப்போ வர ஆரம்பிச்சிச்சு அந்த தேடல் உங்களுக்கு? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேடல் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போற, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அம்மன் கோயிலுக்கு போறோம்னா பார்த்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க, தீ மிதிக்கிறாங்க. இதே இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கோயிலையும் இப்போ ஒரு சைவத்துல சரி, வைணவத்தை பெருமை கோயிலையும் சரி பண்ண மாட்டாங்க. சாமி ஆட மாட்டாங்க, பேய் ஆட மாட்டாங்க, கடை வெட்ட மாட்டாங்க. அங்க வந்து ஒரு திணிசா இருந்துச்சு. இது ஏன் ஒரு குழப்பம்? ஏன்னா இதே மாதிரி மத்த மதத்துல இல்லை, ஏன் மத்த ஏன் ஒரு குழப்பம்? ஏன்னா சனிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இதே ஆப்போசிட் நாத்தியம் மொத்தம் வெளுத்து கட்டுறாங்க. இதே திங்கக்கிழமை சாப்பிடுறாங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிட முடியும். ஏன் அந்த கான்செப்ட் எனக்கு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அப்போ வந்து தெளிவு வச்சு நான் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கே இவ்வளவு டவுட் வருதுன்னா, இப்போ இருக்க வர ஜென்ரேஷன் என்னோட பிள்ளைங்க வந்து நீயே வந்து இப்படி வந்து யாரும் என்ன விஷயம் கேட்டாலும் காமி சொல்றது சாமி சொல்லுங்கிறியே, நான் ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன் சொல்லி என்னோட பையனுக்கு நான் வந்து சரியான வழிகாட்டல் காட்ட முடியாது. இல்லை, என்னோட குடும்பத்தை நான் சரியான நேரான வழிகாட்டல் காட்ட முடியாது. ஓகே, இப்போ இருக்கும்போது உங்களுக்கு இந்த இஸ்லாமிய சிந்தனை எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? எனக்கு இஸ்லாமிய சிந்தனை எனக்கு வந்து அதோட சொல்லப்போனா எனக்கு இஸ்லாமிய ஒரு பயம்னு சொல்லலாம். ஏன்னா அது பத்தி என்ன மாதிரியான பயம், எதனால? ஏன்னா அது வந்து நிறைய படங்கள் பார்க்கும்போது தீவிரவாதி மாதிரியும், அப்புறம் வந்து சொல்றது அவங்க வந்து ஒரு மக்களோட இல்லாம ஒரு தனி டீம் மாதிரி காட்டுவாங்க. இணக்கமே இல்லாம கொல்றதோ பாம் வைக்கிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு தவறான விஷயங்கள் வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு அப்பயும் ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த சரி இருந்தாலும் ஒரு மனசு தாக்கம் இருந்துச்சு. ஓகே, அவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேஷன் வச்சுக்கோனா மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சொல்ல போனா மத்த இதில் போதுக்கு முன்னாடி என்னோட விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்க மட்டும் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சு நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்னோட வைணவத்துல இருந்து எனக்கு வந்து அந்த தீட்டு அதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல இருந்து சரியா உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்டில் இந்த காலகட்டத்திலையும் சரி 2026 சரி ஒரு ஒரு பெண் வந்து மாதவிடாய் அடைந்தாக்கா அவளை வந்து தனியா ஒதுக்கி வச்சு தனியா பாய் தட்டு தலைவாணி அதுக்குன்னு சொல்லி தொட விட மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க கூங்கி எஞ்சி போனா கூட அந்த தண்ணி தெளிப்பாங்க, அந்த தொட பண்ணுவாங்க. அது ஸ்டில் எங்க வீட்லயே இருக்கு. சொல்லுவாங்க, என் தங்கச்சிக்கே பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், தொடக்கூடாது. ஏன்னா என்னோட தங்கை தானே, இந்த நேரத்தில் மட்டும் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு, அந்த ஒரு ஆதங்கம் வந்துச்சு. சாரி. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியும் மற்ற இதுல போகும்போது எனக்கு வந்து எல்லாத்துலயும் ஒரு தெளிவு இல்லாமே இருந்துச்சு. சைவத்திலையும் போகும்போது ஒரு தெளிவு இல்லாமல், ஏன்னா இது வந்து இந்த சமயத்துக்குள்ள வேதம் தான் மட்டும்தான் இருந்துச்சு தவிர அது வந்து நிறைய சயின்டிபிக்கான விஷயங்களும் இல்லை. அது வந்து இந்த காலத்துக்கு உள்ளது நமக்கு வந்து சரியான வந்து புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு அட்டாச்சும் ஒரு அது வந்து தேவையா மட்டும்தான் சார், அதை ஃபாலோ பண்ண முடியல நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உள்ள வரும்போது எனக்கு சொன்ன ஒரே விஷயம், டாக்டர் ஜாகிர் நாயக் வீடியோஸ் நான் நிறைய பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட பெட்டரா இருந்தால் என்னன்னா எடுத்துக்கோ, இதோட பெட்டரா இருந்தால் தேடும்போது நான் ஆல்ரெடி தேடல இருந்தேன். எனக்கு எல்லாருமே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறையில் வச்சிருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு வந்து இஸ்லாம் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துச்சு. ஓகே, தேடு பண்ணு, இதோட பெட்டரா இருந்தால் கிளம்பு அப்படின்னு போது ஓகே அப்படின்னா இவ்வளோ ஃப்ரீயா சொல்றாங்க, இவ்வளோ ஓப்பனா பேசுறாங்க, அப்போ சம்திங் இவ்வளோ இருக்கும். ஏன்னா நான் பார்த்தது நான் இந்த சமூகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பயங்கரமா காட்டியிருந்தாங்க. ஒரு இஸ்லாம்ங்கிறது அவங்க வந்து யாருமே சேர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து யாராச்சும் அவங்க வந்து அடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து
ஃபோன் ஊதி விட்டாங்க. அவங்க வந்து என்னன்னு ஆயிடுமா. இப்போ நான் வந்து ஒரு முஸ்லீமு, நான் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு மாற்று மத சகோதரனா, நான் ஏதாச்சும் நினைச்சு இப்போ ஃபோன் நினைச்சோன்னு ஒரு முஸ்லீம் பண்றேன்னா அவன் குடும்பமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கே. ஆமா அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. ஆனா இது பாருங்களேன், இந்த காலத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? முன்னெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி சொல்லும்போது பயப்படுவோம். நம்மளே இருந்துக்குள்ள போய் பயப்படும். ஆனா இப்போலாம் நம்ம வந்து ஒரு படம் பேய் இருக்குன்னு சொன்னாலோ இல்ல ஒரு பேய் படம் இருந்தாலும் நம்மளாம் இது என்னடா அப்படின்னு எனக்கு நமக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. நம்ம வந்து அந்த பயம் இல்லாம இப்போ நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ் ரைட். அந்த கான்செப்ட் வந்து இப்போ போக போக என்ன தெரிஞ்சு. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து பழைய விஷயத்த வச்சு வந்து அந்த கம்பி கட்டுறாங்க. என்னடா அது இப்போ உள்ள ஜென்ரேஷன் வாங்கடா இன்னும் பழைய விஷயம் பேசாதீங்க. ஆனா இஸ்லாமிய நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துச்சுன்னா ஒரு கிளாரிட்டி கொடுச்சு. என்னை வந்து தேட வச்சு இதுதான் இஸ்லாம் இல்லை, இதோட பெட்டரா வந்து யோசிச்சுக்கோ. அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வச்சுச்சு. இப்போ மாதவிடம் இருந்துச்சா தங்கச்சி கூட வைக்க போய் எடுத்துக்கோ இருந்துச்சா சாப்பிடு, அவங்க கூட தங்கலாம், பேசலாம், போகலாம். அதே மாதிரி எனக்கு இஸ்லாம் மதமா மத்தமா சொல்லியிருந்தாங்க. எனக்கு இஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வச்சு இது மதம் கிடையாது, ஒரு மார்க்கம். எக்ஸாம்பிள் யோகாலாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம். யோகாங்கிறது ஒரு ஹிந்து பண்ணலாம், ஒரு கிறிஸ்டின் பண்ணலாம், ஒரு புத்திசம் இருக்க பண்ணலாம், மதம் பண்ணலாம் யாரும். அதே மாதிரி இஸ்லாம் அப்படிதான். இஸ்லாம் வந்து நான் தான் ஃபாலோ பண்ண, நீ தான் ஃபாலோ பண்ண, ஏத்து எல்லாருமே ஃபாலோ பண்ண விஷயம் தான். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து கத்துக்க ஆரம்பிச்சது, ஒரு விஷயம் அதுல போக ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களா? இஸ்லாமிய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்களா? இஸ்லாமிய நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறாங்களா? இதுதான் ஒரே ஒரு கடவுள் கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல. இப்போ நீங்களா தான் தேடி ஒரு கட்டத்துல வந்து இதான் இறைவன் சொல்லி வந்து எப்போ வந்து உறுதியா நம்பினீங்க? ஒரு கட்டத்துல இதுதான் இறைவன் சொல்லி உறுதியா பண்ணும்போது எனக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து ஒரு தெளிவு இல்லாம போயிடும்போது இஸ்லாம் வந்து ஒரு விஷயம் தெளிவு கொடுச்சு. அது சிந்திக்க வச்சு அடுத்த விஷயம் எனக்கு சிந்திக்க வச்சு எனக்கு முடங்கி போடல. இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த சனிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது, ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறோங்க. அப்போ இதே நீங்க வந்து கேட்டிருந்தீங்க, இப்ப நான் உங்க அப்பாவோ இல்ல உங்க சகோதரர் உங்க உறவினா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, சாமி இப்படி சொல்லியிருப்பா இதெல்லாம் கேட்கக்கூடாது பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த விஷயத்தை முடக்கிடுவாங்க. உங்களை அந்த இடத்துல வந்து யோசிக்க விட மாட்டாங்க. ஆனா எனக்கு இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான், இது வந்து இறைவன் சொல்லியிருக்கான், இது வந்து சொன்னாங்க ஒரு ப்ரூஃபோட இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு இது பண்ணிருக்கு. ஆமா. இப்போ நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும்ல, எந்த மாதிரியான பிரச்சனை நீங்க சந்திச்சீங்க? ஸோ இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல வந்து பிரச்சனை வந்ததுல எனக்கு வந்து அவுட் சைட்ல இருந்து பிரச்சனை தான். ஏன்னா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்ன விஷயம் ஆயிடுச்சுன்னா, பையன் வந்து இப்படி போறானே, அவன் நல்ல பாதையில போறான் கெட்ட பாதையில போறான்னு தெரியாம பயத்தான். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு தேடல இருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 10-15 வருஷமா தேடல இருந்தேன். என்னோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண தெளிவா இருக்கணும், என்னோட சமுதாயத்தையும் என்னோட குடும்பத்தையும் நான் வந்து தெளிவா எடுத்து சொல்லணும் அப்படி சொல்லி இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து நிறைய விஷயம் வைணவத்தை செய்வதுக்கு போனோம். அப்பயே வீட்டுல இருந்து நிறைய திட்டு நிறைய சண்டைகளும் வந்துச்சு. அதுக்கும் கிறிஸ்டானிட்டி போகும்போதும் அப்பயே வந்து வந்துச்சு. அப்போ ஈஷா யோகா அதுல ஜெக்கி வாஸ்கி அதுலயே போயிட்டு இருந்தேன். ஆல்சோ கடவுளேன்னு சொல்லி நாத்திக கொள்கை பெரிய லிஸ்ட் கூட அந்தி வச்சிருந்தேன். ஸோ எல்லா விஷயம் போகும்போது வீட்டில் வந்து ப்ராப்ளம் வந்து ஒரு சின்ன இருந்துச்சு, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஆனால் இஸ்லாத்தில் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயரான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குரான் கிடையாது, 4-5 பக்கத்தில் இஸ்லாம் உள்ள 4-5 வார்த்தை உள்ள தூக்கி வச்சிருந்தேன். அது என்ன தூணின்றி வான் படைத்து எரியவனே அப்படின்னு சொல்லி அதை போட்டு நல்லா இருக்கு, ஏதோ யூஸ் 4-5 பக்கம். அதான் அந்த புக்கு பிரிண்ட் எடுத்து அதை தூக்கி உள்ள வச்சவனே வீட்டில் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அதை தூக்கி விட்டேறினாங்க. நான் கேட்ட ஒரே விஷயம் தான், ஏன் அதை தூக்கி விட்டேறி நான் விட்டேறேன், நான் ஃபாலோ பண்றேன், நானும் வந்து தேடல இருக்கேன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, விட்டேறி ரெடி. ஏன் இல்லை எனக்குலாம் தெரியாது, தூக்கி விட்டேறி. அப்போ நான் என்னன்னா, ஒரு பயப்படுறீங்க அதை வச்சு நீங்க விலகுறீங்கன்னா ஒண்ணு நீங்க தப்பு பண்ணிருக்கணும், இல்ல அந்த விஷயம் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து இஸ்லாத்தை வந்து இன்னும் தீபா படிக்க ஆரம்பிச்சேன். அதுல உண்மை இருக்கு, ஏஜ் இருக்குன்னு சொல்லி உள்ள பார்க்கும்போது நான் வந்து எப்பவுமே எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல ஒரு சொல்லி தான் அந்த பழங்காலத்தான் தான் பேசுவாங்க. இந்த லைஃப்ல இப்ப கரண்ட் ட்ரெண்ட் நான் இப்படி வாழ்ந்தது எந்த மதத்துல எந்த விஷயம் சொல்லவே இல்லை. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து ப்ரீவியஸ் 1400 வருஷம் அப்படி வாழ்ந்துருக்கு, இந்த வருஷத்துல வாழ ட்ரை பண்ணு அப்படின் போது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபாலோ ஆகுது, நல்ல விஷயமா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வீட்டுல என்ன அடிக்கா நான் அந்த குரான் எடுத்து வச்சு போய் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உபதேசம் பண்ணி இப்படிதான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன விஷயம்னா, நான் வந்து தனியா தான் பண்ணிருந்தேன், எனக்கு யாருமே எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல, செய்யல, போகல. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா அப்பா வந்து நீ போறப்பதான் ரைட்டா தப்பா எனக்கு தெரியல, நாங்க செக் பண்ணிட்டு என்ன ஒரு முஸ்லீம் ஆலையோ மத்த யாரும் கூட்டு வந்து பண்ணுங்கும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சுன்னா நான் இருக்க சமூகமும் என்னோட ஏரியா பாத்தீங்கன்னா ஒரே ஏரியா தான். என்ன அங்க வந்து இவர் யாருமே இருக்க மாட்டாங்க, என்னோட சமூகமும் என்னோட சாந்த மட்டும். இப்ப நான் வந்து சௌராஷ்டிரா, ஸோ என்னோட எங்க வீட்டு பார்த்தா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, எங்க ஏரியாவில் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க.
ஒரு தமிழ் நாங்க யாரும் தமிழ் பேசினா கூட யாராச்சும் இப்படி பார்ப்போம், பேசக்கூடாது. அது மாதிரி எங்க ஏரியாவில் யாராவது இருந்தா கூட இப்படியே குறுகுறுன்னு பார்ப்பாங்க. நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்க இப்போ? இப்போ சௌராஷ்டிரா தான் பேசுவோம். ஓகே ஓகே. அந்த மாதிரி எங்க டீமுக்குள்ள தான் இருப்போம். ஆனா எங்களுக்கு அதான் சொல்லுவேன், அதுல ஒரு முடங்கி போயிருந்தோம். அதை விட்டு எங்களால் வெளியே வர முடியல. ஒரு கூட்டு வாழ்க்கையா இருப்பீங்க, மக்களோட தொடர்பு இல்லாம, மக்களோட தொடர்பு இல்லாம, இந்த ஒரு விஷயம் தொடர்பு இல்லாம. அப்படி யாராச்சும் இப்ப பண்ணா கூட, தமிழ் ஆளுங்க ஏதாவது பண்ணா கூட, தமிழ் ஆளுங்க நிறைய சாப்பிடவங்க செய்வாங்க. அவங்க என்ன எதுல போனாலும், அவங்க குடும்பமே போனாலும் இல்லை அடிஞ்சு போனாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்மளால அப்பெல்லாம் முடியாது, நம்ம இதுலயே இருப்போம் இதுல சொல்லி எங்க வந்து ஒரு தாழ்த்தியே எங்க வந்து வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா இந்த விஷயத்த வந்து நான் நினைக்க எனக்கு இஸ்லாமத்துக்கு வந்து நான் ஒரு விஷயம் பார்க்கும்போது எங்க வீட்டுல இருந்து பயப்பட ஆரம்பிச்சு. பேய் சொல்ற இந்த இஸ்லாம் பார்த்தா தீவிரவாத பிட்டானா, அப்புறம் என்ன சொல்றது, பேய் பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு முஸ்லீம் பாயை கூப்பிட்டு வந்து பேசி இந்த மாதிரி வந்திருக்கான் ஸ்ரீராம் போது அவர் வந்து அவர் டோன்ல வந்து கொஞ்சம் மிரட்டி, நானும் என் குடும்பம் இஸ்லாம் தான் எங்களுக்கு தெரியும், ஸோ நீ மூடிட்டு உங்க இதுல இரு, அப்போதான் உனக்கு ஃபேமிலியும் கிடைக்கும் சொல்லி இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுக்கான விஷயத்த தான் சொல்லி பயமுறத தவிர மறுமைக்காக நான் வந்து எப்படி நான் போகுங்கிறது அந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அப்ப ஒரு பாய் கிடையாது, ஒரு போலி பாய். கண்டிப்பா அது அப்ப வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டோரியும் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பேயுங்க கான்செப்ட் இருக்கு. ஏன்னா நான் இஸ்லாத்தியத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மவுத்தானு, ஐ மீன் இறந்து போனதுக்கு எப்பயும் நான் வந்து நண்பனா, அப்ப நான் ஹிந்துவா தான் இருந்தேன், அவருக்கு நான் தூக்கிட்டு போய் கடைசி செய்ய வேண்டிய விஷயத்துல இஸ்லாம் முறைப்படி நான் தூக்கிட்டு போய் அந்த நான் தோல்ல தூக்கி வச்சுட்டு நான் கொண்டு போய் எப்பவுமே அடக்கம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த என் ஃப்ரெண்டோட ஆவி எம்எல்ஏ ஏறிச்சுட்டாங்க. ஏற்கனவே நான் ஃப்ரெண்டு இறந்து போய் நான் கவலையில இருக்கேன். இந்த விஷயம் சொன்னோன்னே எனக்கு இன்னும் ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. என்னடா ஆல்ரெடி நான் கவலையில இருக்கேன், உன்னை ஆறுதல் சொல்லி போனா பரவாயில்ல, நான் எம்எல்ஏ ஏறி சொல்லி அவங்க வீட்டுல போய் ரொம்ப வம்புழுத்த ஆரம்பிச்சு, என்னையும் இப்படி பண்ண ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ண, நான் எல்லாத்தையும் சொல்றேன், நான் தேடல இருக்கேன், நான் வந்து என்னோட மதத்தை, ஐ மீன் என்னோட விஷயத்த நான் வந்து தெளிவுபடுத்துங்கிறேன், அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லாம இன்னும் வேற எதுவும் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுப்போ எனக்கு நிறைய பேர் அப்புறம் நான் தொழுவ போனாலோ, அப்புறம் நான் குரான் ஓத போனாலோ, நான் ஒரு பள்ளிவாசல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம். அப்ப என்ன பண்ணாச்சு, அங்க இருக்க ஒரு பாய் என்ன பண்ணாரு, நோட் பண்ணி டைரக்டா கொண்டு போய் எங்க வீட்லயும் மட்டும் சொல்லாம எங்க சமூகத்துல இருக்க ஒரு டீம் இருக்கு, ஸோ அந்த குரூப்ல போய் சொல்லிட்டாங்க. அந்த குரூப்ல போய் சொன்னோன்னே அவங்க எப்போடா ஏதாவது பிரச்சனை கிடைக்குமான்னு பார்த்துட்டாங்க. அது நான் தான் தெரிஞ்சுட்டு ரொம்ப பெருசா வைக்கிட்டாங்க. அவங்க வந்து உங்க பையன் வந்தா இஸ்லாத்து வந்தா பரவாயில்லைங்க, நானும் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவாரு, ஆர்வ கோளாறு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். வந்து 5 தொழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வந்து அது பத்தாண்டு அஜர்கிட்ட சொல்லி ஓத ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி வந்தா செய்யப்பட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டேன். சொல்ல போனா இது பண்ணனாலேயே நான் எங்க ஊரை விட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. தஞ்சாவூர் இது இப்போ செட் ஆகாது, இது இப்போ நம்ம ஓரளவுக்கு ஆனா ஃபுல்லாவே எனக்கு இஸ்லாம் ஸ்டில் இன்னும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ லேர்ன் பண்ணும்போது இது நம்ம வந்து ஒரு படிப்பு வந்துருச்சு, MBA வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் HR வேலைக்கு நம்ம வந்து சென்னைக்கு வரும்னு சொல்லி சென்னைக்கு தொழுவுக்காக இதுக்காக வந்தது. ஆனா எனக்கு வந்து நான் முக்காவாசி நான் அடிபட்டது இவங்க நிறைய பேர் அடிச்சு அந்த விஷயம் நம்ம தெளிவாயிட்டேன். தீவிரவாதி சொல்லி என்னடா இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக நீங்க, ஆமா அந்த விஷயம் கூட. அதுல முக்கியமா எனக்கு கொண்டு போனா முஸ்லிம்ஸ் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாட்டி மறல எனக்கு வந்து அகேன்ஸ்ட்ன்றதே அவங்க தான். ஸோ அவங்க நிறைய விஷயம் கான்செப்ட் பண்ணி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு கொண்டு போய் தர்காவை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு தர்கா பத்தி நாலேஜ் கிடையாது. ஸோ தர்கா பத்தி உள்ள போய் கேட்கும்போது நான் கேட்டேன் இது யாருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் படுத்திருக்காருன்னு. ஏன்னா நான் இஸ்லாம் படிக்கும் போது எனக்கு இறைவன் இருந்துச்சு. அந்த இறைவன் வந்து இப்போ எப்படி அவங்க வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது, அவர் எந்த ஒரு உணர்வும் இருக்காது, அவர் வந்து சுப்பீரியர் பவர். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் மனிதன் தான், எனக்கு வந்து மனிதன்னா அதுக்கான தேவை இருக்கும். இப்போ நான் வந்து ஆம்பளைனா எனக்கு வந்து ஒரு விமன் தேவைப்படும், விமன்னா ஒரு மென்னு தேவைப்படும். அது ஒரு விலங்கு ஒரு தேவைப்படும் போது இறைவன் வந்து ஒரு சுப்பீரியர் பவர்னு சொல்லி அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுல சுப்பீரியர் பவராக நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இங்க பார்க்க முடியாது, நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம்னு சொல்லி அந்த விஷயம் போட்டு அப்படின் போது அவர்கிட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இறைவன் வந்து உள்ள படுத்திருக்காருங்க, அவர் தூக்கம்ங்கிற கான்செப்ட் என்னங்க, நீங்க மனிதன் மாதிரி சொல்றீங்களே, இது எங்க ஹிந்து ரேட்டர் உள்ள மாதிரி பேசுறீங்க என்னங்க அப்படின்னா, ஆமா வந்து உள்ள வந்து பாபா படுத்திருக்காரு, செஞ்சிருக்காரு, அங்க அந்த பக்கத்துல அல்லா படுத்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்ல நான் அதான் படிச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு பேய் எல்லாம் பிடிக்கும் போது அவரு கடுப்பாயி மண்ணலி போட்டு அவர் வந்து கடுப்பு என்ன பண்ணாரு, அவரு சைத்தானிச்சு இந்த மாதிரி பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த மயில் தொகை வச்சு மூஞ்சி அடிச்ச மட்டும் இல்லாம மயில் தொகை வச்சு மூஞ்சி அடிச்சுட்டு வாட்டர் பிளே தண்ணி கொண்டு போய் அதுல சந்தனம் போட்டு ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும், அதில் கொண்டு போய் இதை குடிங்க சரியா போயிடும். அப்ப 21 நாளைக்கு அங்க வந்து பாபா பக்கத்துல இந்த விளக்கு ஏற்றணும்னு சொன்னாங்க. அப்போ நான் திருப்பி உடனே கேட்ட விஷயம் தான், நான் வந்து தேடல இருக்கேன், நீங்களும் என்னை மாதிரி வந்து முன்னாடி நான் இருந்த மாதிரி நீங்க வந்து ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கீங்க. ஏன்னா பாபா இதுன்னு இருக்கீங்க, நீங்க குரான் சட்டை எடுத்து படிச்சு பாருங்க, படிச்சீங்கும் போது அவர் மண்டையை சுரிஞ்சார். இல்ல பண்ணது இல்ல அப்ப நான் சொன்னீங்க 21 நாளைக்கு விளக்கு போடுறீங்க, இந்த விளக்கு போற விஷயமும் இது இஸ்லாம் போறது கிடையாது, மூடி நம்பிக்கைங்கிறது கிடையாது, நீங்க டோட்டலா நீங்க தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க இது மாதிரி சரி பண்ணும்போது அவருக்கே கட்ட வந்து என்ன சொல்லுது புரியுது. ஆனா நான் வந்து இந்த வருமானத்துக்காக தான் இருக்கேன், இதை பிறந்துட்டேன் வளர்ந்துட்டேன்னு சொல்லி
பண்ணிட்டு இருந்தது. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்களை மாதிரி தேடல் வர்றவங்களையும் இது மாதிரி பண்றவங்களும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணாட்டி இப்படி பண்றதுனால எங்களுக்கு மறுபடியும் நாங்க வழிகேட்ட பெற்றோம்னா அது இறைவன் உங்களுக்கு குற்றம் பிடிப்பான். நீங்க அந்த மயில் தொகையை அடிச்சு சொல்லியிருக்கணும், நீங்க சும்மா சொன்னதுனாலதான் பிரச்சனை. ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, பிரச்சனைகள் இதெல்லாம். இப்போ நீங்க கிட்டத்தட்ட இஸ்லாத்தியத்தை எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 7 வருஷம் கிட்ட. 7 வருஷம் ஆகுதுல. இந்த 7 வருஷத்துல உங்களுக்கு இஸ்லாத்துல பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? இஸ்லாமிய பிடிச்ச விஷயம் அப்படின்னா பஞ்சுவாலிட்டி. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ண விட்டேன். இப்போ நான் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து பிகாஸ் அந்த 5 வேளையும் தொழுவணும், முடிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷத்துக்கு 2 பெருநாள் தான். அது இந்த எனக்கு ரொம்ப இலகுவா இருந்துச்சு. ஏன்னா நான் அவுட் சைட்ல பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இது டெரரிசமா அவங்க எப்பவுமே தொழுவாங்க, எப்பவுமே மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லும்போது ரொம்ப தப்பான விஷயம் நான் பார்த்ததுனாலயும் உள் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நான் உள்ள சேர்ந்து வந்து ஒரு 7 வருஷத்துக்கு பாக்குறேன். எனக்கு எந்த ஒரு அடிமைத்தனத்திலையும் நான் பார்த்துட்டு எந்த ஒரு தப்பான விஷயம் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு உள்ள விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பஞ்சுவாலிட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நீட்னஸ் எல்லாமே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, குளிக்கவே மாட்டாங்களா, வீட்டை கதை பூட்டி வச்சிருவாங்க, எப்போ பார்த்தா அவங்க கவுச்சு அடிக்கும், அவங்க உண்மையில அவங்க வந்து வருஷத்துக்கு வாட்டி குளிப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து சென்டே மத்ததை அடிச்சுட்டு போவாங்க. அந்த விஷயத்துல பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க நல்ல சுத்தம் தான் இஸ்லாம் வந்து மெயின் விஷயமா சொல்லுது. சொல்ல போனா ஒரு வேளையும் முகத்துல இருந்து ஃபுல்லா கழுவிட்டு போனங்கிறதே எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ்லாத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அல்கமுறை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்து ஸ்டில் ஃபாலோ பண்ணிடுறேன். பட் ஏன்னா ஃபுல்ஃபில் பண்ணோம்னா ட்ரை பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, யாருக்காச்சும் அநியாயம் நடக்காம இருக்கிறதோ, வட்டி வாங்காம இருக்கு, மெயினா இதுதான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய நான் வந்து நான் வந்து இருக்கேன் வட்டி வாங்கினதுல, வட்டி வாங்கின ஒருத்தர் என் கண்ணு முன்னாடி பார்ப்பேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வட்டி வாங்க நிலைமையும் எனக்கு வரும்போது இறைவானுக்கு வந்து இந்த நிலைமையை சரி பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஹலால் ஹராம் சொல்லுவாங்க, தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இப்போ ஒரு கறி இப்போ நான்வெஜ் சாப்பிட்றதும் சரி, இவன் பேர் சொல்லி நீங்க அடுத்திருக்கீங்கன்னு கேட்பேன். அது வந்து ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு, பிடிச்ச விஷயம். அது சொல்லிட்டே போகலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இறைவன் சொன்ன அந்த கோட்பாடுகள், அந்த குர்ஆனோட விஷயங்கள் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம்.